கண்டிப்பா அடுத்த அவார்டு நம்ம ஃபேமிலிக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ணன் தம்பியோட பாசத்த பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. சரி இப்ப கதைக்குள்ள வருவோம். இப்போ சோழன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லும்போது, "இதுல ஏதோ விஷயம் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்போம். முதல்ல சோழன வந்து மீட்றாங்க. அதுக்கப்புறமா அவன் ஒருத்தன் அடிச்சாங்க இல்லையா? அவனையும் கூப்ட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சோழன் வந்ததுமேனு, "இந்தா வந்துட்டான். என்ன குடும்பமா வந்திருக்காய்ங்க. அப்போ இவங்க வந்துட்டு திருடுனத வந்து ஒத்துக்கிட்டாங்க போல இருக்குது. இவங்க தான் பணத்த எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் பாண்டியன் என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த அவன அடிச்சாங்க இல்லையா? அவன கூட்டிட்டு வந்து முன்னாடி விடுறாங்க. அப்பதான் நிலா இருந்துட்டு, "எங்க சோழன் போனீங்க? இவ்வளோ நேரமா உங்கள காணோம்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லவ் சீன் வைக்கிறாங்க. இப்போ "எங்க போன? என்ன பண்ணேன்னு?" சொல்லிட்டு எல்லாம் "உங்க அப்பாவுக்கு தெரியுமே, அவர்ட்ட கேளு" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த நாய்ங்கள எல்லாத்தையும் அடிச்சு வெளிய விரட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்பா என்னப்பா பண்றீங்க? எதுக்குப்பா இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ஆ இவன எப்படியாவது கொன்றலாம்னு நெனச்சுட்டு பிளான் பண்ணோம்னா, இவன் எப்புட்றா தப்பிச்சான்? எப்புட்றா தப்பிக்க விட்டீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சோழன் வந்து சொல்றாரு. பல்லவன் இருந்துட்டு, "ரொம்ப பயந்துட்டேன் அண்ணி. அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் தேடி வந்தோம். அப்பதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இவ்ளோ கேவலமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்க வயித்துல வந்து எதுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது. இப்படி ஒரு கும்பல் கிட்ட, இப்படி ஒரு குடும்பத்துக்கிட்ட நான் இருக்கிறத விட, இவங்க வீட்ல போய் ராணி மாதிரி நான் வாழுவேன். ஆனா, இப்படி சோழன் மேல பழிய போட்டு, அவர எப்படியாவது அ நம்ப திருடன்னு நம்ப வைக்கிறதுக்கு என்னைய எப்படியாவது திருடன் நம்ப வைக்கிறதுக்கு என்னைய எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருப்பீங்க அவன." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சோழன் வந்துட்டு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ரொம்ப அடிச்சாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் எக்ஸ்ட்ராவா 4, 5 பிட்டு போட்டுக்கிறாங்க. "ஆமா, எனக்கு இந்த வீட்ல இருக்கும்போது, நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுவாங்க. நீங்க இல்லாதப்ப வந்து என்னைய வேற மாரி நடத்துவாங்க நிலா. ஆனா, நீங்க இங்க சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல, இந்த ஒரு வாரமாவது நீங்க ஹேப்பியா இருக்கட்டும், உங்க குடும்பத்து கூட இருக்கட்டும். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க உங்க மேல ஒரு பாசமா இருக்கிறாங்க. ஆனா, என்கிட்ட தான் நடிக்கிறாங்க. இவங்க நடிக்காங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும். நீங்க எப்பயும் போல நம்பிக்கையோட சந்தோஷமா தானே இருந்தீங்க. ஒரு வாரம் கழிச்சு நம்ம இத பத்தி சொல்லிக்கலாம். அதான் ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிருவோம்ல. அதுவரைக்கும் ஜாக்கிரதையா இருப்போம்னு நெனச்சேன். அதனால தான் அந்த பணத்த குடுத்து அவங்க அனுப்பும்போது கூட நான் போகல. அப்ப கூட நான் நம்பிட்டேன் இவங்கள அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் நிலா இருந்துட்டு, "இனிமே நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்டு வாசல மிதிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. தாஸ் இருந்துட்டு, "உன்னை எப்படி நான் இங்க வீட்ல இருந்து வெளியில போக விடுவேன்?" அப்படின்னு சொல்லி சொல்ல, "என் புருஷனோட வீட்டுக்கு நான் போறேன். இத தடுக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அதுக்கு மீறி நீங்க என்னை தடுத்தீங்கன்னா, நான் போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன் உங்கள" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சோழனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்குது. இப்ப அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு, "ரொம்ப அடிச்சாங்களா சோழன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நிலா, நீங்க ஏன் உண்மைய சொல்லாம இருந்தீங்க? என்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம இந்த வீட்டுக்கு போயிருந்துருக்கவே வேணாமே!" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். ஒரு வாரமாவது திருப்பி அந்த வீட்டுக்கு போயிற மாட்டோமா? விளையாட மாட்டோமா கயல் கூட?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கனவுகள் வச்சிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த ஒரு வாரம் தானே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்னு நெனச்சேன். அதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருச்சு நிலா. ஆள வச்சு இனிமே இந்த மாரி பணத்தையும் எடுத்துட்டாங்க, கடத்தி பயங்கரமா அடிச்சாங்க. அதில உங்க அண்ணன் தான் வந்துட்டு என்னைய இப்படி அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சா ச ரொம்ப ரொம்ப சாரி சோழன். என்னால தான் உங்க வாழ்க்கையில மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆரம்பத்திலேயே உங்கள பார்க்கல அப்படின்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. எனக்காக தான் நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. என்னைய இந்த மாரி கூட்டிட்டு வந்து என்னோட கனவுகள நிறைவேத்தணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து எனக்காக அ இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க இங்கேயே இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் அண்ணி" அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்றாங்க. "இந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படின்றதையே நாங்க உணர்ந்தோம். அதனால நீங்க வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இந்த குடும்பத்தில ஒரு ஆளு. அப்ப எங்க குடும்பத்து ஆட்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தாங்கிட்டு இருப்போமா சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நிலா இருந்துட்டு, "ரொம்ப மன்னிச்சிடுங்க. இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல." அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியனுக்கு வந்துட்டு, "நான் நெறைய தடவ கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அ பிஸினே வந்துச்சுன்னு" சொல்லவும், "ஆமா, ஆமா. அண்ணன் இப்ப ரொம்ப பிஸியா தான் இருக்கிறாரு அண்ணி." அப்படின்னு சொல்ல, "என்ன அ வானதி கூட லவ்வா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓகே ஆயிருச்சா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆ அப்படியே சிரிக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துட்டு, "பரவாயில்லையே! அடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றதுக்கு ரெடி ஆயிருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து பல்லவன் இருந்துட்டு, "இதே மாரி எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நல்லாயிருக்கும். அதே மாரி நம்ம சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு, அண்ணியும் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரே வீட்ல எல்லா அண்ணிகளும் இருப்பாங்கல்ல. அவங்க கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாப்ல. ஏற்கனவே நம்ம வந்து சேரனுக்கு வந்து ஹரிஸோட
தங்கச்சி சாந்தா இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு பேரா அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இப்போ ஹரிஸோட தங்கச்சிய வந்துட்டு இங்க கூட்டிட்டு வராங்க. இங்க தான் நிலா வந்துட்டாங்களா, அதனால சேரன் சொல்றாங்க, "உன் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து விடுங்க விடு ஹரிஸு. நிலா வந்திருக்கிறாங்க. நிலா தனியா தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த ஏரியாலாம் பழகுற வரைக்கும் உன்னோட தங்கச்சி இங்க இருக்கட்டும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதுவும் சரிதான். என் தங்கச்சியும் தனியா தான் இருக்கிறா. அங்க சோழனோட ஒய்ஃபும் தனியா தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது பேசிக்குவாங்க. கொஞ்சம் டைம் பாஸா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்கன்னா, ஹரிஸ் வந்துட்டு அவங்களோட தங்கச்சி சாந்தாவ கொண்டு வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலா வந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாருமே உட்காந்து ஒண்ணு போல உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏற்கனவே சேரனோட சாப்பாடு சூப்பரா இருக்கும் இல்லையா? இப்போ சாந்தாவும் போயிட்டு கிச்சன்ல ஹெல்ப் பண்றாங்க. "இன்னைக்கு நம்ம எல்லாருமே சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி செஞ்சு தரேன் எல்லாருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு செய்றாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, "பார்றா நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே சப்பாத்தியா? உடனே நமக்கு சப்பாத்தி வந்துருச்சு பார்த்தீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ எல்லாருமே ஒண்ணு போல உட்காந்து சாப்பிடும்போது, சாந்தா வந்துட்டு எக்ஸ்ட்ராவே சேரன வந்து கவனிச்சுட்டுருக்குறாங்க. அதாவது சாப்பாடு வைக்க, செய்ய அப்படின்ற மாரி கவனிக்கும்போது, நிலாவும், சோழனும் பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இப்போ பல்லவனுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம அம்மாவையும் இந்த ஆளு வடக்க இருந்து தானே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி சொன்னாரு. நம்ம அம்மாவ பத்தி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி இப்ப எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்துட்டு நம்ம அம்மாவ பத்தி கேட்டோம் அப்படின்னா, ஏதாவது தப்பா நெனச்சுக்குருவாங்க. இங்க தானே இருப்பாங்க. போக போக அவங்க கிட்ட இத பத்தி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து நெனச்சுக்கிறாங்க. அந்த டைம் பார்த்துட்டு கரெக்ட்டா மாலதியும் வராங்க. சரி வானதி வராங்க. வானதி வந்துட்டு, "இத்தன தடவ ஃபோன் அடிக்கிறேன். நீ ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிற. அப்படி என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் வந்துட்டு நடந்த விஷயங்கள சொல்லிட்டே இருக்கிறாங்க. "எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறீங்களே, என்னைய சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "ஐயோ! எப்பா உட்காருப்பா. முதல்ல உட்காந்து சாப்பிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பக்கத்துல உட்காந்து வானதியும் சாப்பிடுறாங்க. சரி அப்போ நம்ம வீட்டுக்கு 3 அண்ணி வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சேரனுக்கும், அந்த சாந்தாவுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ செம்மையா சூப்பரான எபிசோட்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. மறக்காம நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.